திண்டுக்கல்னா இளிச்சவாயர்களா கொந்தளித்த மோகன்ஜி திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டிறைச்சி கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் குறித்து இயக்குனர் மோகன்ஜி கருத்து தெரிவித்துள்ளார். எப்படி மனசாட்சி தொழுகையும் இல்லாமல் இத்தனை கோடி மக்களின் நம்பிக்கையில் விளையாடியிருக்கீங்க? வைணவ முத்திரை வாங்கிய எத்தனை பேர் புனிதமாக வாழ்கின்றனர்? இதை செய்த கொடூர மிருகங்களுக்கு கொடூரமான தண்டனை வழங்க வேண்டும். இந்துக்கள் என்றால் இளிச்சவாயர்கள் என கூறியுள்ளார். சந்தைக்கு வந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. உலகளவிய மோட்டார் சைக்கிள் பிராண்ட் ஆன ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் கிளாசிக் 350 என்ற பைக்கை அறிமுகம் செய்துள்ளது. இதில் 5 கியர் 20, 2 PHP பவர் 27 Nm டார்ச் இழுவிசை 349 cc திறன் சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், ABS டிஸ்க் பிரேக் இடம் பெற்றுள்ளது. 4-20 வினாடிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தை மற்றும் லிட்டருக்கு 41.55 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். 195 கிலோ இடையில் 11 புது வண்ணங்களில் கிடைக்கும். இதன் ஷோரூம் 1.99 லட்சம் ஆகும். மீண்டும் தங்க விலை உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 3 நாட்களாக குறைந்து வந்த தங்கம் விலை இன்று மீண்டும் உயர்ந்து சவரன் 55,000 கடந்தது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 450 உயர்ந்து ஒரு சவரன் 5,580 கிராமுக்கு 60 உயர்ந்து ஒரு கிராம் 6,885 விற்பனையாகிறது. அதே நேரம் சில்லறை விற்பனையில் வெள்ளி விலை கிராமுக்கு 1.50 உயர்ந்து ஒரு கிராம் 97.50 ஹலோ 7.500 விற்பனைக்கு ஆகிறது. மாநாட்டுக்கு தேதியை அறிவித்தார் விஜய். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 தமிழக வெற்றிக்கழகம் மாநாடு நடைபெற உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். நம்மை வழிநடத்த போகும் கொள்கைகளையும் நாம் அடையப் போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாக இம்மாநாடு கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பாதையை அமைப்போம் என்று சூளுரைத்த அவர் முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்த மக்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார். திருப்பூர் காதல் விவகாரத்தில் 4 பேர் கைது. திருப்பூர் தாராபுரம் அருகே உள்ள புதுக்கோட்டை மேடு பகுதியில் சேதுபதி என்பவர் வசித்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயது பெண்ணை காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு அந்த பெண்ணின் உறவினர் ஒருவர் எதிர்ப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சேதுபதி தனது நண்பர்கள் 6 பேருடன் சேர்ந்து அவரை தாக்கியுள்ளார். இந்த வழக்கில் 4 பேரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர்.